வெல்கம் வியூவர்ஸ். அது பிப்ரவரி 15, 2004 இங்கிலாந்து. 2 போலீஸ் ஆபீசர்ஸ் இங்கிலாந்துல இருக்கிற மரோ அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜுக்கு போறாங்க. அங்க இருக்கிற ரொம்பவே அமைதியான ஸ்ட்ரீட்ஸ்ல தங்களுடைய காரை ஓட்டிட்டு போனவங்க ஒரு குறிப்பிட்ட வீடு வந்த உடனே தங்களுடைய காரை நிறுத்திட்டு கார்ல இருந்து கீழே இறங்குறாங்க. இவங்க இப்ப இங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இதற்கு முந்தைய நாள் இந்த ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து போலீஸ்க்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அதுல தன்னுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற இன்னொரு வீட்டுக்குள்ள இருந்து ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. யாரோ வீட்டுக்குள்ள குழி தோன்ற மாதிரியான ரொம்பவே வித்தியாசமான சத்தம் கேக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அது என்ன அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீட்டுல வாழ்றவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவங்க ஓகே தானா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு போறதுக்காக தான் இப்ப போலீஸ் வந்திருக்காங்க. முதல்ல இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த வீட்டுடைய ஓனர்ஸ் எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க, அப்போ இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது அனிமல்ஸ் பூந்திருக்கும், அதுதான் இந்த மாதிரியான சத்தத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா போலீஸ்க்கு அங்க வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கிறதும் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான விஷயம் தான் அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. அப்படி போலீஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க, அந்த வீட்டுக்குள்ள என்ன இருந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இங்கிலீஷ்ல பேசுறது, இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசுறது, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ரொம்பவே அத்தியாவசியமான ஒண்ணா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற நம்ம எல்லாத்துக்குமே கூட இங்கிலீஷ்ல சரளமா பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இங்கிலீஷ் கஃபே அப்படிங்கிற ISO சான்றிதழ் பெற்ற இங்கிலீஷ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வாட்ஸ்அப் மூலமா இங்கிலீஷை ஈஸியா சொல்லி தந்துட்டு இருக்காங்க. சோ எங்கிருந்து வேணாலும் யாரு வேணாலுமே இதுல ஜாயின் பண்ணலாம். அப்படி நீங்க ஜாயின் பண்றப்ப ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய இங்கிலீஷ் லெவலை தெரிஞ்சுக்க ஒரு லெவல் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த லெவல் டெஸ்ட் வச்சு தான் என்ட்ரி லெவல், செகண்டரி லெவல், அட்வான்ஸ்டு லெவல் அப்படின்னு எந்த லெவல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் கத்து தர்றது அப்படிங்கறத டிசைட் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு கத்து தருவாங்க. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு அப்படின்னு தனியா ஒரு பர்சனல் டியூட்டர் கொடுத்துருவாங்க. இவங்க காலையில 9 மணில இருந்து இரவு 11 மணி வரைக்குமே ஆன்லைன்ல இருப்பாங்க. உங்களுக்கு அப்படின்னு தனியா ஒரு பர்சனல் டியூட்டர் இருக்கிறதால உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை எந்தவித தயக்கமுமே இல்லாம நீங்க கேட்டுக்கலாம். இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி அப்படிங்கறதால அதை பேசி பழகுவதுக்கு அப்படின்னு காலிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸை இந்த கோர்ஸ்ல இவங்க வச்சிருக்காங்க. இந்த கோர்ஸ் 2 மாசம் இருக்கும். ஆனா 2 மாசத்துல என்னால முடிக்க முடியல அப்படின்னா தாராளமா நீங்க இதை 6 மாசம் வரைக்குமே இந்த கோர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எந்தவித எக்ஸ்ட்ரா பணமுமே இல்லாம. சோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றப்ப ஒரு சிறிய தொகை மட்டும் பே பண்ணணும். சோ இந்த கோர்ஸை நீங்க முடிச்ச உடனே டிஜிட்டல் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டும் உங்களுக்கு தரப்படும் சொல்றாங்க. சோ இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பின்னட் கமெண்ட்ல ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்திருப்பேன். அதுல ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணா போதும். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப் 1,26,000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸோட இருக்கும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வீட்டுக்கு முன்னாடி தங்களுடைய காரை நிறுத்திட்டு கார்ல இருந்து கீழே இறங்கின உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது சத்தம் வருதா அப்படின்னு லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்ட்ரீட் முழுவதுமே அமைதியா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமுமே வரல. ஸோ காருடைய டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வீட்டுடைய முன்னாடி போய் ஃப்ரண்ட் டோரை தட்டி பார்க்கறாங்க. வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. ஸோ அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கதவை திறந்து பார்க்கறாரு. கதவு லாக் பண்ணப்படல, ஓபன் ஆகுது. அப்படி அந்த கதவை லைட்டா
திறந்த உடனே வீட்டுக்குள்ள எட்டி பார்த்து, ஹே நாங்க போலீஸ் வந்திருக்கோம், யாராவது வீட்டுக்குள்ள இருக்கீங்களா அப்படின்னு ரொம்பவே சத்தமா கேக்குறாங்க. அகைன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. சோ போலீஸ் கதவை ஃபுல்லா திறந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச உடனே தான் கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வருது. பிகாஸ் அந்த வீடு முழுவதுமே தரை முழுவதும் தண்ணியால நிரம்பி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஸ்டில் அந்த வீட்டுக்குள்ள இந்த தண்ணீர் எங்கேயோ கீழே விழுந்துட்டு இருக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இப்ப மறுபடியுமே போலீஸ் வீட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஆனா எந்த ஒரு பதிலுமே இல்ல. சோ போலீஸ் அந்த தண்ணீர் விழுகிற சத்தம் கேட்கிற இடத்தை பார்த்து மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி போகும் பொழுது அந்த வீட்டுடைய கடைசி ரூம்ல இருந்து தான் தண்ணி விழுகிற மாதிரியான சத்தம் இவங்களுக்கு கேட்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அந்த ரூமை பார்த்து ரொம்பவே மெதுவா நடந்து போறாங்க. அப்படி போய் அந்த ரூம்குள்ள அவங்க பார்த்தது அவங்கள மிகப்பெரிய அதிர்ச்சி அடைய வச்சது. கரெக்டா இதிலிருந்து 2 மாதங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டுடைய ஓனரான 51 வயதான ரொனால்ட் மெக்லகிஸ் அப்பதான் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பிரேக்கப் பண்ணியிருந்தாரு. அது அவருக்கு ரொம்பவே டிப்ரெஷனை தந்திருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகியிருந்துச்சு. அந்த வாழ்க்கையில இருந்து தான் இப்படி ஒரு புது வாழ்க்கையை அவர் தேடி இருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி அவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ரொம்பவே பாசிட்டிவா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஆனா அதுவுமே இப்ப பிரேக்கப் ஆனது அவரால் தாங்க முடியாம ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போறாரு. பிரேக்கப் ஆன அடுத்த 6 வாரங்களுக்கு தொடர்ந்து வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கி கிடக்குறாரு. தன்னுடைய பெட்லயே தான் அதிக டைமை ஸ்பெண்ட் பண்றாரு. அவரு தன்னுடைய நிலைமையை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த 6வது வாரத்துடைய எண்ட்ல ரொனால்ட் தனக்கு தானே எப்படியாவது நம்ம இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்து ஒரு புதிய லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. சோ பிப்ரவரி 1, 2004 அதாவது இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஸ்ட்ரேஞ்சான சத்தம் வருது அப்படின்னு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்றதுக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடி பெட்ல படுத்துட்டு இருந்த ரொனால்டுக்கு சடனா ஒரு ஐடியா தோணுது. முதல்ல இந்த வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகமா இருக்கிற எல்லாத்தையுமே கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அதை பார்க்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை இந்த வீட்டில இருந்து மொத்தமா கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்போ அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய அதிகப்படியான திங்ஸ் எல்லாமே அந்த வீட்டுடைய கடைசி ரூம்ல இருக்கிற க்ளோசெட் குள்ள தான் இருந்துச்சு. ஸோ காலையில எந்திரிச்சு தன்னுடைய கையில ஒரு பேக்கோட அந்த ரூம் குள்ள போயிருக்காரு. அங்க அந்த க்ளோசெட்டுடைய கதவை ஓபன் பண்ணி அந்த க்ளோசெட்டுக்கு உள்ள போய் அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே எடுத்து அந்த பேக்கை ஃபில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படி அந்த பேக்ல ஃபில் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு பின்னாடி இருந்து அந்த ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு அவர் திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் நின்றுட்டு இருந்த அந்த க்ளோசெட்டுடைய கதவு பயங்கரமான வேகத்துல அடிச்சு லாக் ஆகுது. இப்ப சடனா ரொனால்ட் முழுவதுமா இருட்டா இருக்கிற அந்த க்ளோசெட்குள்ள ட்ராப் ஆகுறாரு. ஷாக்கான ரொனால்ட் இப்ப அந்த க்ளோசெட்குள்ள இருட்டுக்குள்ள அந்த க்ளோசெட்டுடைய டோர் ஹேண்டிலை கண்டுபிடிச்சு அதை திறக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் அந்த டோரை திறக்க முடியல. ஆனா அந்த க்ளோசெட்டுடைய டோர் லாக் எல்லாம் பண்ணப்படல. அவரால் இப்படி அமுக்க முடியுது, ஆனா வெளியே திறக்க முடியல, புஷ் பண்ணி திறக்க முடியல. அந்த ரூம்குள்ள அந்த க்ளோசெட்டுக்கு வெளியிருந்து யாரோ அந்த க்ளோசெட்டுடைய கதவை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்ல ஏதோ ஒண்ணு அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சோ மறுபடியுமே அந்த க்ளோசெட்டுடைய கதவை திறக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் திறக்க முடியல. அப்பதான் அவருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. உடனே அந்த க்ளோசெட்டை பயங்கரமா தட்டுறாரு, அடிக்கிறாரு, பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சத்தம் போட்டிருக்காரு. ஆனா யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரல. ரொனால்ட் இப்ப ட்ராப் ஆகி இருக்கிற இந்த க்ளோசெட்டுடைய உயரம் அவரை விட இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்துச்சு. ஆனா அதோடைய அகலம் ரொம்பவே கம்மி, அதே மாதிரி அதோடைய டெப்த்தும் ரொம்பவே கம்மி. சொல்ல போனா 2 அடிக்கும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். விச் மீன்ஸ் ரொனால்டால அந்த க்ளோசெட்குள்ள நிக்க மட்டும்தான் முடியும். அவரால் பெண்ட் பண்ண முடியாது, அவரால் கீழே உட்கார முடியாது, அப்படியே நின்ன மாதிரி மட்டும்தான் இருந்துட்டு இருக்க முடியும். அந்த நிலைமையில அந்த க்ளோசெட்குள்ள ட்ராப் ஆகுறாரு. இப்ப
இப்ப ரொனால்ட் கிட்ட சாப்பிட எதுவுமே இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. அது மட்டும் இல்ல, இதுல ரொம்பவே பயப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவரை காணோம் அப்படின்னு இவரை தேடுறதுக்கு கூட யாரும் வரப்போறது இல்ல. அவருடைய வீடு ரொம்ப பெரிய வீடு எல்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன வீடு அப்படின்னாலுமே அது பிரிக்ஸால, அதாவது செங்கற்களால கட்டப்பட்ட ஒரு வீடு. சோ அவரு சத்தம் போட்டு அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்டு அவங்க இவரை காப்பாத்த வர்றது சாத்தியம்தான், ஆனா ரொம்பவே கம்மியான சான்ஸ் தான். அப்பதான் ரொனால்ட் தான் மாட்டிட்டு இருக்கிற அந்த க்ளோசெட்குள்ள தன்னுடைய தலைக்கு மேல இப்படி தொட்டு பாக்குறாரு. அங்க ஏதோ பைப்ஸ் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சோ அந்த பைப்பை அவர் பிச்சை எடுக்கிறாரு. ஆக்சுவலா ரொனால்ட் என்ன நினைச்சிருந்தாரு அப்படின்னா, அவர் பிச்சை எடுத்த அந்த பைப்பை வச்சு இந்த க்ளோசெட்டுடைய கதவுல ஓட்டையை போட்டு இல்ல இந்த க்ளோசெட்டுடைய கதவை உடைச்சு வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த பைப்பை வச்சு இந்த க்ளோசெட்குள்ள ரொம்பவே வேகமா அடிக்கலாம், இது நம்ம போடுற சத்தத்தை விட ரொம்பவே அதிகமா இருக்கும், அப்போவாவது யாராவது என்னாச்சு அப்படின்னு செக் பண்றதுக்காக வருவாங்க, அப்ப நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. ஆனா ரொனால்ட் அவருடைய தலைக்கு மேல போயிட்டு இருந்த அந்த பைப்பை உடைச்ச உடனே அவரு நினைச்சு பார்க்காத ரொம்பவே மோசமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அது அவருடைய சூழ்நிலைய இன்னுமே மோசமா மாற்றுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி ரொனால்ட் உடைச்ச அந்த பைப் வழியா ஏற்கனவே ரொம்பவே கோல்டு வாட்டர் போயிட்டு இருந்திருக்கு. சோ ரொனால்ட் அதை உடைச்ச அடுத்த செகண்ட் அந்த பைப் வழியா போயிட்டு இருந்த எல்லா தண்ணீருமே பயங்கரமான பிரஷர்ல அந்த கோல்டான வாட்டர் ஸ்ட்ரெயிட்டா ரொனால்டுடைய முகத்து மேலேயே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு இடுக்கான இடத்துல, அதுவும் முழுசா இருட்டுக்குள்ள இருக்கும் பொழுது, நகருக்கு கொஞ்சம் கூட எங்கேயுமே இடமே இல்ல, நீங்க எங்க திரும்பினாலுமே இடிச்சுக்கும், அந்த மாதிரியான ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்கும் பொழுது மூச்சு விட முடியாத அளவுக்கு நம்மளுடைய முகத்து மேல அதுவும் கோல்டு வாட்டர், ரொம்பவே குளிரான தண்ணீர் பீச்சி அடிச்சாங்க அப்படின்னா அந்த நிலைமை, அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வாட்டர் ஃபால்ல நின்றுட்டு இருக்கும் பொழுது உங்களால எங்கேயுமே நகர முடியல அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு ரொனால்டுடைய நிலைமை. சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணீர் தன்னுடைய முகத்து மேல விழுகாத மாதிரி கொஞ்சம் இப்படி இப்படின்னு தள்ளி நின்னுட்டு பயங்கரமா ஹெல்ப் கேட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பைப்பை வச்சு அந்த க்ளோசெட்டை பயங்கரமா அடிச்சிருக்காரு. ஆனா யாருமே அதை கேட்கல. சோ ரொனால்ட் எங்கேயுமே நகர முடியாம அந்த டார்ச்சரை அடுத்த பல நாட்களுக்கு அப்படியே அனுபவிச்சுட்டு இருந்திருக்காரு. யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலையில மாட்டின ரொனால்ட் தொடர்ந்து தன்கிட்ட இருந்த அந்த பைப்பை வச்சு அந்த க்ளோசெட்டை அடிச்சுட்டே இருந்திருக்காரு. ஆனா ரொனால்ட் சில நாட்களையே ரொம்பவே வீக் ஆக ஆரம்பிச்சிருக்காரு, ரொம்பவே ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரு மேல ரொம்பவே வேகமா அடிச்சிட்டு இருந்த அந்த தண்ணீர் அவருடைய ஸ்கின்னை, அவருடைய தோள்களை ரொம்பவே மென்மையாக்கி அவருடைய தோல் அப்படியே பிஞ்சு கீழே விழுகிற மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கு. சோ தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு இந்த க்ளோசெட்குள்ள அந்த தண்ணியில சிக்கி இருந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்மளை தேடி எந்த ஒரு உதவியுமே வரப்போறதில்லை அப்படிங்கறத உணர்ந்த ரொனால்ட் அந்த பைப்பை கீழே போட்டுட்டு அந்த க்ளோசெட்ல இப்படி சாஞ்சு தன்னுடைய கண்ணை மூடி இருக்காரு. அப்பதான் ரொனால்டுடைய பக்கத்து வீட்டுக்காரர் போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னார் இல்லையா, ஆக்சுவலா அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த சத்தம் கேட்டிருக்கு. ஆனா அப்போ சரி ஓகே, அவருடைய வீட்டுக்குள்ள ஏதோ பண்றாங்க போல, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல எந்த ஒரு சத்தமுமே கேட்காம திடீர்னு ஸ்டாப் ஆனப்பதான் இல்ல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. அப்பதான் போலீஸ் கிட்ட இங்க என்னுடைய வீட்டு பக்கத்துல ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான சத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதை செக் பண்றதுக்காக தான் 2 போலீஸ் ஆபீசர்ஸும் அங்க வந்திருக்காங்க. அப்படி அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த ரூம்குள்ள வந்த உடனே அவங்க பார்த்தது அந்த ரூம்குள்ள இருக்கிற ஒரு பெரிய உடன் ஃபர்னிச்சர் ஒண்ணு, ஒரு வார்ட்ரோப் ஒண்ணு அந்த க்ளோசெட் மேல, அந்த க்ளோசெட்டுடைய கதவு மேல விழுந்திருக்கிறத பாக்குறாங்க. அப்ப கூட அவங்களுக்கு பெருசா ஷாக்கிங்கா இல்ல. ஆனா அந்த க்ளோசெட்டுடைய கீழே பார்க்கும் பொழுது அங்க சின்ன கேப்ல 2 மனித கால்கள் தெரியறத பார்த்திருக்காங்க. எஸ், அது ரொனால்டுடைய கால்கள் தான். அவரு தான் அந்த சின்ன சந்து வழியா தன்னுடைய பாதங்களை வெளியே விட்டுருக்காரு. உடனே அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸும் ஓடி போய் அந்த வார்ட்ரோப்பை நகர்த்தி க்ளோசெட்டுடைய கதவை திறந்து பார்க்கறாங்க. அங்க உள்ள ரொனால்ட் அந்த க்ளோசெட்குள்ள சாஞ்சபடி தன்னுடைய கண்ணை மூடி நின்னுட்டு இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்படுறாரு. அதன் பிறகு நடந்த போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன்ல தான் அவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் இப்ப சொன்ன விஷயங்கள் போலீஸால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அவருடைய இறப்பிற்கு வேற யாருமே காரணம் இல்ல. அந்த ரூம்ல இருந்த வார்ட்ரோப் ரொம்பவே மோசமான நிலைமையில இருந்திருக்கு, அது கீழே விழுந்திருக்கு. ஆனா அது விழுந்த நேரம் கரெக்டா ரொனால்ட் அந்த க்ளோசெட்
குள்ள இருந்திருக்காரு. சோ அந்த க்ளோசெட்டுடைய கதவு திறக்காத மாதிரி, அந்த வார்ட்ரோப் அந்த க்ளோசெட்டுடைய கதவை அடைச்ச மாதிரி இருந்திருக்கு. அதனாலதான் அந்த குள்ள இருந்த ரொனால்டால அந்த க்ளோசெட்டுடைய கதவை திறக்க முடியாம இருந்திருக்கு. இதுதான் ரொனால்டு சிக்கி இருந்த அந்த க்ளோசெட்டுடைய ரியல் போட்டோ. வெளியே போனதான் பிரச்சனை, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினைச்சா கூட நம்மளுடைய வீடு கூட நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமா எந்த ஒரு நொடியில வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, பெரும்பாலும் வீட்டுல தனியா வாழுற எந்த ஒரு மனிதரா இருந்தாலுமே நம்மளுடைய அக்கம் பக்கத்தினர்கிட்ட, நம்மளுடைய நெய்பர்ஸ் கிட்ட ஒரு நல்ல பழக்கத்தை வச்சிருக்கணும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். அப்பதான் ஒரு நாள் 2 நாள் நம்மளை காணோம் அப்படின்னா கண்டிப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற மாதிரி நெய்பர்ஸும் பக்கத்து வீட்டுல எவன் அடிச்சுட்டு செத்தா என்ன சத்தம் கேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாலும், அது நன் ஆஃப் மை பிசினஸ் அப்படின்னு இருந்துட்டாலும் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க இப்பவே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கிற அந்த வாட்ஸ்அப் லிங்க்குக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க போதும். ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.